1998 ஆரம்பிக்கப்பட்ட நம்முடைய கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 201 முழுநேர பணியாளர்களை கொண்டு 17 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடும் இந்த ஆண்டில் 6000 கிராமங்களில் இயேசு என்ற இலக்கோடும் 20 இடங்களில் புதிய ஆலயங்கள் என்ற பாரத்தோடும் சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் பல பாகங்களிலே திறந்த வெளிக்கூட்டங்கள், வாலிபர் முகாம்கள், சிறுவர் முகாம்கள், விடுதலை முகாம்கள் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. இயேசுவை கேள்விப்படாத இடங்களில் இயேசுவை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழுப்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும், ஆலயமில்லாத இடங்களில் ஆலயங்களை கட்டி கொடுக்கிற பங்காளர்கள் எழுப்பப்படவும், மிஷனரி பிள்ளைகளை தாங்கக்கூடிய குடும்பங்கள் எழுப்பப்படவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 92வது வசனம். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாயிராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, சமாதானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு முழு உலகத்தையும் பாருங்க, சமாதானத்துக்காக இயங்கிக் கொண்டே இருக்கிறது, ஆறுதலுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது. தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்லுகிறான். வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் நான் என் துக்கத்தில் அழிந்தே போயிருப்பேன். துக்கம் ஒரு மனிதனை அழித்து போடக்கூடியதாக இருக்கிறது. துக்கம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வியாதியை கொண்டு வருகிறது, மரணத்தை கூட கொண்டு வருகிறது. இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய மிக வேதனைக்குரிய ஒரு நிகழ்வு இருதய வியாதி. ஹார்ட் அட்டாக்கில் அநேகர் மரித்து போய்கொண்டே இருக்காங்க. அதுக்கெல்லாம் மூல காரணம் என்னவென்றால் துக்கம். துக்கத்திலிருந்து மீள முடியல. துக்கத்தினுடைய உச்சகட்டம் இருதயமே நின்று போய்விடுகிறது. நரம்புகள் வெடித்து சிதறும்படிக்கு மனிதனுடைய மூளையே சூடாகி போய்விடுகிறது. தாவீது சொல்லுகிறான், வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இல்லை என்றால் நான் என் துக்கத்தில் அழிந்தே போயிருப்பேன். அந்த துக்கம் வலிமையுள்ளதாக இருக்கிறது. அதை மேற்கொள்வதற்கு வேதமே வழி. பிரியமானவர்களே, இந்த அவசர உலகத்தில் வேதாகமத்தை தியானிப்பதற்கென்று இன்றைக்கு நாம் நேரத்தை அதிகமாக கொடுக்கிறதே கிடையாது. ஏதோ அவசரமாக வேதத்தை வாசிப்பது, கடமைகளை செய்யும்படியாக ஓடுவது, இப்படித்தான் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. பரலோகத்தின் தேவன் நம்மை சரியாக வழி நடத்த வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும். எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மோடு கூட ஜெபத்திலேயே பேசிவிட முடியாது. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. நம்ம நடக்க வேண்டிய வழியை வேதம் போதிக்கக்கூடியதாக இருக்குது. நம்முடைய வேதம் என் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம் என்று எழுதப்பட்டிருக்குது. அப்போ பாதைக்கு வெளிச்சத்தை காட்டக்கூடியதாக இருக்குது. எந்த வழியில் நாம் நடக்கணும், என்ன செய்யணும், அந்தந்த நாளுக்காக நம்ம வேதத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட இடைபடக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இந்த வேதத்திற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமாக நேரத்தை ஒதுக்கி நம்ம செயல்பட வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார்,
சோம்பேறியின் ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது. நம்ம சோம்பலா இருந்தோமானா நம்முடைய ஆத்துமா நமக்குள்ளே தோய்ந்து போனதா இருக்கும். அவர் தவணமுள்ள ஆத்துமாவை திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். சங்கீதம் 107:8 இந்த விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையின் மீது மிகுந்த ஒரு தாகம் நமக்கு தேவையா இருக்குது. பிரியமானவர்களே, நடந்த ஒரு சம்பவம், குறிப்பிட்ட ஒரு பட்டணத்தில் 3 நாள் கருத்தரங்கு நடந்தது. அந்த வசனத்தை கேட்கும்படியாக ஒரு வாலிபன் மிக அதிகமாய் உள்ளத்தில் வாஞ்சித்தான். ஆனால் அந்த முகாமிலே தங்கி அதில் கலந்து கொள்வதற்காக ஒரு பதிவு கட்டணம் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அந்த விளம்பரத்தில் பதிவு கட்டணம் போடப்பட்டிருக்குது. ஆக இந்த வாலிபனுடைய கையில் பணம் இல்லை. பஸ்ஸில் அந்த பட்டணத்துக்கு போகிறதுக்கு மாத்திரம் பணம் இருக்குது. உற்சாகத்தின் மிகுதியில் அந்த வாலிபன் புறப்பட்டு அவன் அந்த பட்டணத்தை நோக்கி போகிறான். போனதினுடைய நோக்கம் என்னவென்றால், எல்லாரும் முகாமில் சாப்பிட்டு வசனத்தை கேட்கட்டும், நாமும் அந்த ஒலிபெருக்கி மூலமாக கேட்கக்கூடிய சத்தத்தை பட்டினியாக இருந்தாலும் பரவாயில்லை, வெளியில் உட்கார்ந்தாகிலும் கேட்போம், அதனுடைய சத்தம் வெளியே கேட்கும் அல்லவா என்ற சிந்தையோடு அந்த வாலிபன் புறப்பட்டு போனான். அதுபோல் முகாம் துவங்கின நேரத்திற்கு சரியாக அங்கே போயாச்சு. ஆனால் உள்ளே போக முடியாது. வெளியே எதிரிலே நல்ல நிழல் கொடுக்கக்கூடிய மரங்கள், அந்த முகாம் நடக்கிற ஊழிய ஸ்தலத்துக்கு முன்னால் அந்த ரோட்டின் வெளிப்புறத்திலே எதிர்ப்புறத்திலே அந்த மரத்தின் நிழலிலே அவன் அமர்ந்து கொண்டு வசனத்தை தாகத்தோடு கேட்டுக்கொண்டே இருக்கிறான். கண்ணீரோடு வசனத்தை கேட்குறான். அந்த நாளிலே மத்தியான பொழுது வந்தது. அந்த கருத்தரங்கில் சாப்பாட்டு நேரம் வந்தபோது சிலர் அப்படியே வெளியில் நடமாடி கொண்டிருந்த நேரம், அதில் ஒரு தேவனுடைய ஊழியர் வெளியில் உட்கார்ந்து மரத்தின் நிழலிலே வேதாமத்தை வைத்து கொண்டிருக்கிற வாலிபனை பார்க்கும்படிக்கு நடந்தவன் அருகிலே வந்தார். தம்பி, நீ ஏன் இங்கே வெளியில் உட்கார்ந்துருக்கிற, எதனால் நீ உள்ளே வரலை என்று கேட்டபோது அவன் சொல்லியிருக்கிறான், ஐயா, பதிவு கட்டணம் கொடுப்பதற்கு என்னிடத்துல பணம் கிடையாது, நான் இன்ன ஊரிலிருந்து பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறேன், அந்த ஒலிபெருக்கி சத்தத்தின் மூலமாவது நம்ம வசனத்தை கேட்கணும் என்ற எண்ணத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னபோது அவனை அப்படியே கட்டி தழுவி கொண்டார் அந்த தேவ ஊழியர். அவருடைய கண்களிலே கண்ணீர் ஓட ஆரம்பித்தது. எத்தனை ஒரு தாகம் இந்த வாலிபனுக்கு என்று, நான் என் செலவில் உனக்கு பதிவு கட்டணத்தை கட்டுகிறேன், நீ உள்ளே வந்து வசனத்தை கேட்கணும், வேற என்ன உனக்கு தேவை, திரும்பி போக பணம் இல்லை, அதையும் அவரே கொடுத்தார். உள்ளே போய் அமர்ந்து வசனத்தை கேட்கும்படிக்கு அனுகூலம் பண்ணினார். ஒரு நாள் கர்த்தர் அவனை ஒரு வல்லமையான ஊழியராய் எழுப்பினார். அது வேறு யாரும் இல்லை, வசனத்தை பிரசங்கித்து கொண்டிருக்கிற நான் தான் அந்த வாலிபன். ஆம் பிரியமானவர்களே, கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவம் அது. இப்படித்தான் நமக்குள்ளே தாக வேண்டும், வசனத்தை கேட்பதற்கு தாகம். வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் பேசக்கூடியவர். அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரத்தின் பின்பகுதியில் பார்க்கும்போது, எருசலேமிலே காந்தாகே என்பவருடைய மந்திரி தொழுது கொள்ளும்படிக்கு வந்து தொழுது கொண்டு பின்பு ஊருக்கு திரும்பும் போது எருசலேமிலே ரதத்தில் அமர்ந்து கொண்டு
வேதாகமத்தை தாகத்தோடு திறந்து படிக்க துவங்கினான். அந்த சமயத்திலே பரலோகத்தின் தேவன் பிலிப்பினிடத்திலே அவர் சொன்ன வார்த்தை, ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள். பிலிப்பு தீவிரமா போனான். அந்த மந்திரியை பார்த்து கேட்டான், நீர் வாசிக்கிறதுனுடைய கருத்து உமக்கு தெரியுமா? ஒருவன் எனக்கு சொல்லிக் கொடுக்கலன்னா எப்படி தெரியும்? ரதத்தில் அவனோடு கூட அமர்ந்து கொண்டான். வசனத்தை, அவன் வாசித்த வசனத்தை விளக்கி காண்பித்தான். அறியப்படாத மறைபொருளும் இல்லை, வெளியாக்கப்படாத ரகசியமும் இல்லை. ஒருவனும் விளக்கை கொளுத்தி மரக்காலை வைத்து மூடி வைப்பதில்லை, விளக்கை கொளுத்தி விளக்கு தண்டில் அல்லவோ வைப்பான். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நம்ம சத்தியத்தை அறியணும், எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் பரலோகத்தின் தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். வசனத்தின் அறிவை நாம் அடையணும், சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளணும். அறிந்து கொண்டால்தான் இந்த உலகத்தை, பிசாசை நம்ம ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தின் நன்மைகளை தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும். எல்லாரும் வேதத்தை திறந்து படிக்க தான் செய்கிறோம். ஆனால் காந்தாகே என்பவருடைய மந்திரி வேதத்தை திறந்த உடனே பரலோகமே துரிதப்படுவதை பார்க்கிறோம். சீக்கிரமா போய் அந்த ரதத்தோட சேரு. ஏன்? எல்லாரும் வேதத்தை படிப்போம், ஆனா காந்தாகே என்பவளுடைய மந்திரி தாகத்தோடு கூட வேதத்தை திறந்தான். வசனத்தை தியானிக்கும்படிக்கு அதிகாலையிலே எழுந்து வேதத்தை நாம் தியானிக்கும் போது அதன் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசக்கூடியவராயிருக்கிறார். எப்படி வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் போது பரலோகத்திலிருந்து அனுதினமும் அதிகாலையிலே பெய்த மன்னா வெயில் ஏற ஏற உருகி போயிற்றோ, அப்படியே வேத வசனத்தை அதிகாலையிலே தியானிக்கவில்லை என்றால் அது நம்முடைய இருதயத்திலே போய் தங்க முடியாது. அந்த வசனத்தின் வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அதன் மூலமாக நம்முடைய ஆத்துமா போஷிக்கப்படாது. ஆம் பிரியமானவர்களே, வேதம் மிக முக்கியமான ஒரு காரியம். வெறுமனே ஜெபம் மாத்திரம் நம்ம பண்ணி கொண்டிருப்பது காரியமே இல்லை. பிரியமானவர்களே, தானியேல் தீர்க்கதரிசியை நாம் பார்க்கும்போது தானியேலின் புஸ்தகத்திலே 10வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அவன் சில நாளாய் உபவாசம் பண்ணி தேவனிடத்திலே விசாரிக்கும்படிக்கு காத்திருந்தான். அப்பொழுது தேவனால் அனுப்பப்பட்ட தூதன் தானியேலிடத்திலே வந்தபோது அவன் சொன்ன வார்த்தை, தானியேலே, நீ அறிவை அடைகிறதற்கு உன் மனதை செலுத்தின நாள் துவக்கி உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் வார்த்தையானது கேட்கப்பட்டது, அதனால் நான் இறங்கி வந்தேன். ஆம் பிரியமானவர்களே, வெறுமனே ஜெபம் பண்ணி கொண்டிருப்பது பரலோகத்தின் தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை. அறிவை அடைவதற்கு நாம் மனதை செலுத்தணும். இந்த வேத வசனத்தை பார்க்கும் பொழுது அது நம்முடைய இருதயத்தின் கண்ணாடியாக இருக்கிறது. நம்முடைய முகத்தை எப்படி அனுதினமும் கண்ணாடியில் பார்த்து அதை சரி செய்கிறோமோ அப்படித்தான் வேதத்தை நாம் தியானிக்கும் போது நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை, அழுக்கை அடையாளம் காட்டக்கூடியதாக இருக்கிறது வேதம். அந்த வேதத்தை நாம் நேசிக்கிறோமா? வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. நம்முடைய வேதம் நாள் முழுவதும் என் தியானம், அப்படி தாவீது சொல்லுவதை பார்க்கிறோம். வெறுமனே ஆண்டவரே என் ஆசீர்வதியும் என்று கேட்கிறோம். வேதத்தின் மீது மிகவும் பிரியமாயிருந்த தாவீது, அவனுடைய வாழ்க்கையின் துவக்கத்தை பாருங்கள். ஆடுகளுக்கு பின்னாக வனாந்தரத்தில் அலைந்து தெரிந்த தாவீது ஒரு நாளிலே கர்த்தருடைய கண்களிலே அவனுக்கு கிருபை கிடைத்ததினாலே அவன் இஸ்ரவேல் தேசத்திற்கே ராஜாவாக ஆண்டவராலே வைக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில் அந்த வேதம் உயர்வை கொண்டு வந்தது.
எல்லாவற்றிலும் மேலாக நாம் இந்த வசனத்தை கணம் பண்ண வேண்டும். அது பொன்னை பார்க்கிலும் மேன்மையானது. அந்த வேத வசனத்தை நாம் நேசிக்க வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையில் வேதத்தை திறந்து அப்படியே என்ன இருக்குது அதை படிப்பார்கள். அப்படி அல்ல, வேதத்தை முறையாக நாம் தியானிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வேதம் எத்தனையோ பாடுகள் மத்தியிலே, எத்தனையோ பேர் தியாகத்தின் மத்தியிலே இந்த வேத புத்தகம் நம்முடைய கையிலே கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் உலகத்தில் எத்தனையோ மொழிகளில் வேதாகமும் மொழிபெயர்க்கப்படலை. அநேகருக்கு இந்த கிருபையின் ஸ்லாக்கியம் கிடைக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த வேதத்தை நாம் நேசிக்கிறோமா? ஓசியா புஸ்தகத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வேதத்தை மறந்தபடியினாலே நான் ஒன்ன மறப்பேன், உன் பிள்ளைகளை மறப்பேன். ஆம் பிரியமானவர்களே, வேதத்தை நாம் நேசிக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கக்கூடியவராயிருக்கிறார். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் இல்லையே என்று அங்கலாய்க்கிறோம். பதில் எங்கே இருக்கிறது? வேதத்தை நாம் நேசிக்கும் போது பதில் வரக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நான் ஒரு புத்தகத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை வாசித்தேன். குறிப்பிட்ட ஒரு தேசத்திலே ஒரு கர்த்தருடைய பிள்ளை செய்யாத குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டு சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டார். அவர் சிறைச்சாலைக்கு போகும்போது வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொண்டு சிறைச்சாலைக்கு போனார். அந்த சிறையில் இருந்த காவலர்கள் வேதத்தோடு கூட அவர் சிறைக்கு வந்தபோது அவரை பார்த்து பரியாசம் பண்ணினார்களாம். அவருக்கு கொடுத்த தண்டனை என்னவென்றால், இருட்டு அறைக்குள்ள அநேக கைதிகள் அடைக்கப்பட்டிருந்தாங்க. அந்த அறைக்குள்ளே அவரை உள்ளே தள்ளினார்கள். பிரியமானவர்களே, செய்யாத குற்றத்திற்காக சிறை தண்டனையை அனுபவித்தார். அவர் வேதத்தை மிகவும் நேசிக்கக்கூடியவர், வேதத்தின் மீது மிகவும் பிரியமுள்ளவர். அந்த சோதனை காலத்திலே அந்த இருட்டு சிறைச்சாலைக்குள்ளே ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நேரம் மாத்திரம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஜன்னல் திறக்கப்படும். அதன் வழியாக ஆகாரத்தை கொடுப்பார்கள். அந்த ஒரு நேர சாப்பாடை வாங்கி சாப்பிடுவாங்க கைதிகள். அதற்கு முன்னாகவே அந்த இருட்டிலே கைகளாலே அந்த சுவத்தை தடவி ஜன்னலை கண்டறிந்து அதன் பக்கத்திலே வரிசையாக எல்லாரும் உட்கார்ந்து கொண்டிருப்பாங்க, ஜன்னல் எப்போ திறக்கும் என்று. ஆனால் இந்த கர்த்தருடைய பிள்ளை அந்த ஜன்னல் திறக்கும் முன்னே அந்த ஜன்னலில் அருகிலே உட்கார்ந்து கொண்டிருப்பாராம். ஜன்னல் திறந்த உடனே சாப்பாடை வாங்கி ஒரு பக்கமாக வைத்துவிட்டு அந்த கொஞ்ச நேரம் சாப்பிடுவதற்கு அந்த வெளிச்சம் இருக்குமா, அந்த வெளிச்சத்தில் உட்கார்ந்து வேதத்தை திறந்து அவர் படிக்க ஆரம்பித்தார். வேதத்தை படித்துவிட்டு பிற்பாடு இருட்டிலே அமர்ந்து ஆகாரத்தை சாப்பிடுவார். அப்படி சிறை தண்டனைக்குள்ளே இருந்த அவரை ஒரு நாள் விடுதலையாக்கி தேவன் அவர் நீதிமான் என்பதை நிரூபித்தார் என்று அதிலே எழுதப்பட்டிருந்தது. ஆம் பிரியமானவர்களே, மெய்யாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் நெருக்கத்தின் மத்தியிலும் இந்த வேதத்தை நாம் நேரத்தை ஒதுக்கி தேடுகிறோமா என்பதை ஆண்டவர் சோதித்து பார்க்கக்கூடியவராயிருக்கிறார். நெருக்கத்தின் மத்தியிலே இந்த வேதத்திற்கு நாம் நேரத்தை கொடுக்கிறோமா? வெறுமனே ஜெபம் என்றாலே எனக்கு அதை கொடு இதை கொடு இதை மாத்திரம்தான் நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் நம்மிடத்திலே அநேக எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாரே. அந்த எதிர்பார்ப்புகள், நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள், நாம் நீதியாய் நடக்க வேண்டும். அதை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? வசனத்தை பார்க்கும்போது தான் நாம் அப்படியாக அறிந்து கொள்ள முடியும். ராஜாக்களினுடைய காலத்திலே யோசியா என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா இருந்தான். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 22வது அதிகாரத்தில் நாம் அந்த ராஜாவை குறித்து பார்க்கும்போது, தேவாலயத்தை பழுது பார்க்கும்படிக்கு தனக்கு கீழே உள்ள
ஆட்களிடத்திலே, ஆசாரியர் கையிலே அந்த பொறுப்பை அவன் கொடுத்தான். அந்த தேவாலயத்தை அவர்கள் சுத்திகரிக்கும் நாளில், பழுது பார்க்கும் நாளில் அங்கே ஒரு புத்தகத்தை கண்டுபிடித்தார்கள். அந்த புத்தகத்தை பார்த்து அதை ராஜாவினிடத்திலே இல்க்கியா என்று சொல்லக்கூடிய ஆசாரியன் கொண்டு வருகிறான். அது நியாயப்பிரமாண புத்தகம். தேவ ஜனங்கள் வனாந்தரத்தில் வந்தபோது மோசே மூலமாக கர்த்தர் கொடுத்த கட்டளைகள் அதிலே இருந்தது. அந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை ராஜாவுக்கு முன்பாக அதை அவர்கள் வாசித்த போது அதிலே எழுதப்பட்ட வார்த்தை நிமித்தமாக யோசியா ராஜா தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அவன் கதறி அழுதான். அதிலே என்ன எழுதப்பட்டிருந்தது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை குறித்து அதிலே தெளிவாய் எழுதப்பட்டிருந்ததை அவர்கள் வாசிக்க அவன் கேட்டு உள்ளம் உடைந்தான், உணர்வடைந்தான். தேவனுக்கு நேராக தாழ விழுந்து தன்னுடைய பாவத்திற்காக மனம் கசந்து அவன் அழுதான். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் ஜனத்திற்காகவும் யூதா வனத்திற்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். நமக்காக எழுதியிருக்கிற எல்லாவற்றின் படியையும் செய்ய நம்முடைய பிதாக்கள் இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளுக்கு செவி கொடாதபடியினால் நம்மேல் பற்றி எறிந்த கர்த்தருடைய உக்கிரம் பெரியது என்றான். பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்திலே சில எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்கிறது. ஆனால் ஜெபம் கேட்கப்படலை. நம்முடைய வாழ்க்கையின் மீது ஆண்டவர் பிரியமாயிருக்கிறாரா அல்லது துக்கமாயிருக்கிறாரா அல்லது எரிச்சலோடு இருக்கிறாரா என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இந்த வசனத்தை தியானிக்கும் போதுதான் அது மூலமாக ஆண்டவர் தன்னுடைய விருப்பத்தை நமக்கு காண்பிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையின் பிழைகளை நாம் கண்டறிய முடியும். யோசியா அந்த நாளிலே அதை உணர்ந்தான். நம்முடைய பிதாக்கள் இந்த வார்த்தைகளுக்கு, கற்பனைகளுக்கு செவிகொடாது போனபடியினாலே கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேலே பற்றி எரிந்ததே என்று அவன் அங்கலாய்த்தான். பிரியமானவர்களே, அவன் நாட்களிலே தேவ ஜனங்கள் எல்லாருடைய காதுகளும் கேட்கும்படிக்கு அந்த புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. ஜனங்கள் எல்லாரும் மனங்கசந்து அழுதார்கள். அவர்கள் இருதயம் தேவன் பக்கமாய் திரும்பிற்று. தேவன் அந்த நாட்களிலே தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த வேதத்தை நாம் நேசிக்க வேண்டும். வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். அது ஒரு பொருட்டா என்னல என்று ஆண்டவர் துக்கப்படுவதை, தீர்க்கதரிசி மூலமாக வேதனைப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, வேதாகமத்தை நம்ம நேசித்து வசனங்களை தியானிக்கும் போது நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். தானியேலுடைய ஜெபம் கேட்கப்பட்டதின் நோக்கம் அவன் இருதயம் அறிவை அடைகிறதற்கு வேதத்தின் பக்கமாய் திரும்பிற்று. ஆகவே அவன் ஜெபம் பண்ணின உடனே அவனுக்கு பதிலை தேவன் கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். ஆகவே வேதத்தை நாம் தியானித்து அதன்படி நடக்க நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது சில நேரங்களில் சில குறிப்பிட்ட வசனங்கள் நம்முடைய இருதயத்தை அதிகமாய் பாதிக்கிறது. அந்த வசனத்தை கடந்து முன்னும் பின்னும் போக முடியாதபடிக்கு வசனத்தை நாம் படிக்கும்போது, உற்று கவனிக்கும் போது நம்முடைய கண்கள் குளமாய் மாறுகிறது, இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது. அப்படியானால் பரலோகத்தின் தேவன் அந்த வசனத்தின் மூலமாக உங்களோடு பேசக்கூடியவராயிருக்கிறார். அது பரத்திலிருந்து நேரடியாக உங்களை நோக்கி வரக்கூடிய தீர்க்க தரிசன சத்தமாயிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும், இன்று என்னோடு பேச வேண்டும் என்ற தாகத்தோடு வசனத்தை நாம் தியானிக்க துவங்கும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்கள் அத்தனை கேள்விகளுக்கும்
நீங்கள் படிக்கிற வசனத்திலிருந்து பதில் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். இதை செய், இதை செய்யாதே என்று ஆண்டவர் தெளிவாக நம்மை போதித்து நடத்தக்கூடியவராயிருக்கிறார். ஆகவே உங்கள் இருதயத்தை வசனத்துக்கு நேராக திருப்புங்கள். அப்பொழுது பரலோகத்தின் தேவன் உங்களை உற்று கவனித்து பார்ப்பார். உங்கள் வேதனைகளை மாற்றுவார், உங்கள் துக்கங்களை மாற்றுவார், உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வசனத்தை கேட்டு தகப்பனே என்னோடு இணைந்திருக்கிற அருமையான குடும்பங்களை ஒரு விசை கண்ணோக்குவீராக. வீடுகளிலே இருக்கும் இடத்திலே கண்களை மூடி உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்காக உம்முடைய சமூகத்தில் நான் வருகிறேன். இரக்கமுள்ள ஆண்டவர், அப்பா, வசனத்தை கேட்ட பின்பு ஐயோ நான் வேதத்தை மதிக்கவில்லையே, வேதத்தை நேசிக்கவில்லையே, ஆண்டவர் எழுதி கொடுத்த இந்த மேன்மையான வேதத்தை நான் அந்நிய காரியமாய் எண்ணினேனே என்று அங்கலாய்த்து யோசியாவை போல மனம் கசந்து அழுகிற துக்கிக்கிற ஒவ்வொருவர் மீதும் உடைய தெய்வீக வல்லமை இயேசுவின் நாமத்திலே இறங்குவதாக. சூழ்நிலைகள் நிமித்தமாக நேரம் இல்லை என்று சொல்லி சாக்கு போக்குகளை சொல்லும்படிக்கு பிசாசு ஒவ்வொருடைய இருதயத்தையும் இன்றைக்கு மூடி போட்டு வசனத்தை தியானிக்க கூடாதபடிக்கு கட்டி வைத்திருக்கிற சாத்தானுடைய கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அருந்து விழட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா, ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் வசனத்தை தியானிக்கும்படிக்கு அப்பா ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வேதத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் வீடுகளை நிரப்பும்படியாக இந்த நேரத்தில் ஒவ்வொருவருடைய மன கண்களையும் நீர் திறக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நன்றி செலுத்துகிறேன். இரக்கமுள்ள தகப்பனே, இந்த நேரத்திலும் தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவர் மீதும் தெய்வீக வல்லமை இறங்குவதாக. சரீரத்தில் இறங்கட்டும், சரீரத்தின் கட்டுகள் அருந்து விழட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஐயோ எனக்கு கண் பார்வை இல்லையே, கண்ணில் தெளிவில்லையே என்று அங்கலாய்க்கிற ஒவ்வொருவருடைய கண்களிலும் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. சரீரத்தின் உள் உறுப்புகளுக்குள்ள வல்லமை இறங்குவதாக. எல்லா பலவீன கட்டுகள் அருந்து விழட்டும் இயேசுவின் நாமத்தில். தெய்வீக வல்லமை இறங்குவதாக. இப்பொழுதே படுக்கை மாறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நிந்தைகள் மாறட்டும், அவமானங்கள் மாறட்டும், பரியாசங்கள் மாறும்படிக்கு கர்த்தாவே உம்முடைய கரம் இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நிந்தையை மகிமையாய் மாற்றுகிற கர்த்தர், இப்பொழுதே வேதனையோடு அழுது கொண்டிருக்கிற சகோதரியின் மீது உம்முடைய கரம் இறங்கி வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். நன்றி, நன்றி. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் உம்முடைய வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே, உம்மை தேட, வசனத்தை தியானிக்க, அவர்கள் வாழ்க்கையில் அனுகூலங்களை உண்டு பண்ண நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் வாழ்க்கையில் புதிய வழிகள் திறக்கப்படுவதாக. புதிய வழிகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு இருதயத்தையும் உம்முடைய வசனத்தினால் நிரப்பி ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய கரங்களில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவர் பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1998 ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.